ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாருமே? வெல்கம் பேக் இன் அனதர் வீடியோ. ஸோ நம்ம நம்பை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம், ரைட்? ஸோ கைஸ், இதோட நம்மளோட நம்பை வீடியோ முடிஞ்சு, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்பை பற்றி சம் விஷயங்கள் நான் உங்களுக்கு ஓவரால் விஷயங்கள் சொல்லுவேன். அப்புறம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்றதை சொல்லுவேன். பட் இன்றைக்கியோட நம்பை டியூட்டோரியல் முடிஞ்சு கைஸ். எஸ், வி கம்ப்ளீட்டட் நம்பை. கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே. ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அண்ட் பேசிக்கலாக நம்பைன்றது என்னன்றது சும்மா ஒரு பேஜ், ஓகேங்களா, இருக்குது. உங்களுக்கு இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ஜஸ்ட்டு நம்பை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணுவோன்றது போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வேணால் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓவராலாக உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம அரேஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுவோம். அந்த அரேஸை வச்சு சம் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுவோம். சம் மேத்ஸ் எல்லாம் பண்ணுவோம், ஓகேங்களா. அண்ட் நான் சொல்லி தந்தது இண்டெக்ஸிங், அக்ரிகேஷன், அதெல்லாம் ரைட், அதெல்லாம் இருக்குது, சரிங்களா. இதில் நிறைய டைமென்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். 1 டைமென்ஷன், 2 டைமென்ஷன், இதெல்லாம். அப்புறம் டாட் ப்ராடக்ட் நான் ரீசெண்டாக சொல்லி தந்தேன், ரைட்? ஸோ இதெல்லாம் ஓகே. அண்ட் அவ்வளோதாங்க. ட்ரான்ஸ்போஸ் பண்ணுறது, ரீஷேப் பண்ணுறது, அண்ட் நீங்கள் இன்னும் நிறைய டைமென்ஷன்ஸ் வேணால் க்ரியேட் பண்ணலாம். அண்ட் ப்ராக்டிக்கல் யூசேஜ், இதுக்கு ப்ராக்டிக்கல் யூசேஜ் நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சம் மேத்ஸ் ஃபார்முலாலாம் நம்ம நம்பையை வச்சு உருவாக்கலாம். பாருங்கள், இது என்னென்னா மீன் ஸ்கொயர் எரர் அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா, மேத்ஸ் ஃபார்முலா. ஸோ அதை பாருங்கள், நம்ம நம்பையை வச்சு உருவாக்கியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க, ஓகேங்களா. நம்ம நிறைய மேத்ஸ் அண்ட் அல்கோரிதம்ஸ், நிறைய விஷயங்கள் நம்ம ஃப்யூச்சரில் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இது ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு சொல்கிறேன். நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், எப்படிலாம் யூஸ் பண்ணுவோம் நம்பை அப்படின்றது, சரிங்களா. சம் மேத்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டாஸ் பார்த்தோம், ரைட்? பாண்டாஸ் நம்ம டேட்டா ரிப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பாண்டாஸ் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் அதை ப்ராக்டிக்கலாக வேறு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்றது போட்டிருக்காங்க. ஆடியோ அண்டு டைம் சீரீஸ். ஸோ அதுவும் இந்த மாதிரி நம்பர்ஸாக தான் ரெப்ரசன்டடாக இருக்கும். அப்புறம் இமேஜ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதாவது ஒரு இமேஜ் நல்லா ஜூம் பண்ணால் அது என்னது, இந்த மாதிரி ஸ்மால் பிக்சல்ஸாக இருக்கும். ஸோ அந்த பிக்சல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேல்யூ அசைன் ஆயிரும். அண்ட் அதுவும் நம்பர்ஸாக தான் இருக்கும். அண்ட் இந்த நம்பர்ஸில் நம்ம பேட்டர்ன் ஃபைண்ட் பண்ணி அடுத்து நம்ம சில விஷயங்கள்லாம், க்ரேசி விஷயங்கள்லாம் பண்ண முடியும். ஏதாச்சும் டிடெக்ட் பண்ணுற மாதிரி அதெல்லாம் உருவாக்க முடியும். அப்புறம் அதே மாதிரி கலர்டு இமேஜ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. கலர்டு இமேஜாக இருந்துச்சுன்னா அதில் நம்மளுக்கு ரெட்டு, க்ரீனு, ப்ளூ இந்த மாதிரி 3 வேல்யூஸ் இருக்கும். அண்ட் அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு 3 டைமென்ஷன்ஸ் வேணும், அதான் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லையும் நம்ம நம்பை யூஸ் பண்ணுவோம். அடுத்து லாங்குவேஜ், சரிங்களா. லாங்குவேஜே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லையும் யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் சும்மா உங்களுக்கு லைட்டாக மேலோட்டமாக கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் யூஸ் ஆகும்னு. நீங்கள் வேணால் இந்த வெப்பேஜோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன், நீங்கள் சும்மா பார்த்துக்கோங்க, ஓகே. ஸோ இதுதாங்க, இப்படிலாம் இந்த மாதிரி இடங்கள்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் நம்பை, ஓகே. சரி, ஓகே. இப்போ நம்பை நம்ம லேர்ன் பண்ணிட்டோம், அவ்வளோதானா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி இல்லை, ஓகேங்களா. நம்பையில் இன்னும் நிறையவே ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் அதெல்லாம் நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணும்போது அப்படியே தேவைப்படுறப்ப லேர்ன் பண்ணிக்குவீங்க, சரிங்களா. ஸோ இப்போதைக்கு ப்ராக்டிஸ் இது எங்கேருந்து ப்ரோ பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, கேகிள்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட், நான் உங்களுக்கு பாண்டாஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் சொல்லியிருந்தேன், ரைட்? ஸோ இதே கேகிள் வெப்சைட்டில் போய் நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் சர்ச்சில் போயிட்டு நம்பை எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் போடலாம், சரிங்களா. பாருங்கள், நிறைய நம்பை எக்ஸசைசஸ், நிறைய இது நம்பை சீட் ஷீட்டெல்லாம் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த கேகிள் இந்த வெப்சைட்டோட பெஸ்ட்டு வெப்சைட் உங்களுக்கு இன்டர்நெட்டில் கிடைக்கவே கிடைக்காது. இது பெஸ்ட்டு பிளேஸ் டு ப்ராக்டிஸ் ஆல் மஷின் லேர்னிங் திங்ஸ், சரிங்களா. ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள், ஓகே. அண்ட் பாருங்கள், இதில் நிறைய இது கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஒவ்வொன்றா நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ரெஃபர் பண்ணி பார்க்கலாம், என்ன பண்ண முடியும், எப்படி பண்ண முடியும் எல்லாமே. அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், டாஸ்க்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. ஸோ இது ஒரு பெஸ்ட்டு வெப்சைட், பெஸ்ட்டு சோர்ஸ் ஃபார் ப்ராக்டிஸிங். அண்ட் மிச்சப்படி நீங்கள் வேறு இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக சும்மா கூகுள் பண்ணிட்டு நம்பை ப்ராக்டிஸ்ன்னு போட்டிங்கன்னா நிறைய வெப்சைட் வரும். உங்களுக்கு பிடிச்ச வெப்சைட்டில் இருந்து நீங்கள் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அண்ட் நீங்கள் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருங்க. நிறைய இது அரேயெல்லாம் க்ரியேட் பண்ணுங்கள், அரேயில் மேனிப்புலேட் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணிகிட்ருங்க. இதுக்கப்புறம் நம்ம என்னென்னா மேட்ப்ளாட்லிப் கற்றுக்க போகிறோம். மேட்ப்ளாட்லிப்னா நம்ம டேட்டாவை கண்ணில் விஷுவலாக பார்க்குறது, அதாவது கிராஃப் மாதிரி போடுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் ஆகும் மேட்ப்ளாட்லிப். ஸோ அதை நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், குட் லக், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்பை. அது வரைக்கும் நான் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறேன் மேட்ப்ளாட்லிப். அண்ட் அந்த வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் கீப் வாட்சிங் கோடிங் அண்ணா.